ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல நடக்க போற ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க் நகரத்துல பிக்கஸ்ட் கிளாஷ் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு ஷெட்யூலை பத்தி பாக்குறோம் அப்படின்னா அந்த ஷெட்யூல் எந்த டீமுக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பேசுவோம். பட் அது ஒரு கண்டென்ட் இருந்தாலும் பட் இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல் சொல்ற ஒரு விஷயம் அண்ட் என்னோட புரிதல் இதெல்லாமே வச்சு கிரிக்கெட் நேஷன்ஸ் பல்கி பெருகுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இந்த T20 வேர்ல்டு கப் இருக்கப்போது உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்க போது. காலைல ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஸோ அதான் 3:30 நியூசிலாந்து டெஸ்ட் மேட்சஸ் இந்தியா மேல விளையாடும் பொழுது நீங்க பாத்திருப்பீங்க. அப்புறம் 5:30 மணிக்கு ஆஸ்திரேலியால போய் இந்தியா ஆடும் பொழுது அதை பார்த்துருந்துருப்பீங்க. இதெல்லாம் விடிய காலக்கற்கள் இல்ல. வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கும்போது மிட் நைட் வரைக்கும் போகும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் இல்லாம அதுக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் தான் செய்திகள் வரும் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 டீம் ஆட போறாங்க. யுஎஸ்ஏவும் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து புதுவித ஒரு அனுபவம். என்ன ஒரு அனுபவம் கொடுக்க போகுது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு யார் யாரு கூட மேட்சஸ் இருக்குது அண்ட் எப்பப்போ இருக்குது, டைமிங் என்ன, அதை தாண்டி வந்து கீ மேட்சஸ் இந்த மேட்சஸ்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்கள்லாம் இருக்க போது. எங்கெல்லாம் நடக்க போகுதுங்கிறதுலாம் இருக்க போது. இது வரைக்கும் டைமிங் பத்தி எந்த விதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் வெளியிடல, இதுக்கப்புறம் ஐசிசி இன்னும் வெளியிடல, எங்கேயுமே இல்ல. பட் ஆனா என்னோட புரிதல்ல டைமிங் உங்ககிட்ட நான் கொடுக்க போறேன். இந்த டைமிங் வந்து இதனால கிரிக்கெட்டுக்கு ஏன்னா இந்தியாவில இருந்தா நான் பார்ப்பாங்க, அதனால ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கறதையும் உங்ககிட்ட நான் பேச போறேன். என் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. சரிங்க, உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் நடக்க போகுது இல்ல. ஸோ அதான் வீலாக் அண்ட் நேர்ல போலாங்கிற பிளான்ல இருக்கேன். ஓகே, நீங்க எனக்கு நிறையாவுக்கு கொடுத்தீங்க ஓகேங்களா வேர்ல்டு கப் டைம்ல. அகைன் நான் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நீங்க கொடுத்த அமௌண்ட் வந்து அந்த வேர்ல்டு கப்ல ஃபுல்லா செலவச்சா ஆமா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட் வச்சு நான் போயிட்டு வந்தேன். அண்ட் இப்போ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வருது. ஐபிஎல் என்ன பிளான் எனக்கு தெரியல. அண்ட் ஐ திங்க் ஐபிஎல் அப்போ எனக்கு தேவைப்படலைன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டேன். பட் இப்போ உங்களால சிறு சிறு உதவிகள் நீங்க அப்போ எனக்கு ஒரு 5 10 கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் தேங்க்ஸ் மூலமா எனக்கு உங்களோட உதவிகளை கொடுங்க. கீழே லைக், கமெண்ட், ஷேர் அந்த வரிசையில சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுங்க. நன்றி. அண்ட் இப்போல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு பேசுவாங்க, நிறைய பேசுவோம் அண்ட் வீடியோக்குள்ள போவோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஆஸ்ட்ரோல இந்த ஷெட்யூல் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஷெட்யூலோட கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான். 55 மேட்சஸ், 20 டீம்ஸ், 29 நாட்களில் இந்த T20 வேர்ல்டு கப் நடந்து முடிக்க போகுது. அண்ட் அந்த ஒரு சாம்பியன் யாரு, 55 போட்டிகளில் இருந்து சூப்பர் 8 சுற்று, அதாவது லீக் சுற்று, சூப்பர் 8 சுற்று, அதுக்கப்புறம் நாக் அவுட் சுற்று, செமிஃபைனல்ஸ், அதை தான் அப்படி சொன்னேன், அதுக்கப்புறம் ஃபைனல். ஸோ இப்படிதான் நடக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் 20 டீம்களை வந்து 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டிலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் 5 டீம்கள் இருப்பாங்க. 20 டீம்களை எப்படி இந்த T20 வேர்ல்டு கப்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாப் 8 டீம், அதாவது ஹோஸ்ட் அண்ட் டாப் 8 ரேங்கிங்ஸ்ல இருக்கக்கூடிய டீம் டைரக்டா அந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யுஎஸ்ஏ ஹோஸ்ட் பண்றாங்கிறதுலாம் அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யூரோப் குவாலிஃபயர்ஸ், ஈஸ்ட் ஏஷியா குவாலிஃபயர்ஸ், அமெரிக்காஸ் குவாலிஃபயர்ஸ், ஏஷியா குவாலிஃபயர்ஸ், ஆப்பிரிக்கா குவாலிஃபயர்ஸ் மூலமாக வந்த அணிகளை வைத்து 20 அணிகளாக ஒன்றிணைத்து இப்போ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதுல இருந்து சூப்பர் 8 தகுதி சுற்றுக்கு வந்து ஒவ்வொரு குரூப்ல இருந்து டாப் 2ல இருக்கக்கூடிய அணிகள் அடுத்த சூப்பர் 8க்கு போவாங்க. அங்க இருந்து இருக்கக்கூடிய ஒரு 4 அணிகள் அண்ட் அந்த 4 அணில இருந்து 2 அணிகள், 2 அணில இருந்து ஒரு அணி சாம்பியன் பட்டத்தை வெல்வாங்க. இப்போ நீங்க ஓரளவு உங்களுக்கு ஃபார்மெட் நான் சொல்லியாச்சு. ஜூன் 1ஆம் தேதி இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. யுஎஸ்ஏ வர்சஸ் கனடா டெக்சாஸ்ல நடக்க போற போட்டி டலாஸ். நீங்க ஆல்ரெடி எம்எல்சி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டலாஸ்ல தான் நடக்க போகுது. யுஎஸ்ஏ தான் ஹோஸ்ட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. எங்க தப்பு பண்றாங்க, இது இங்க ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் வச்சிருந்தா, இல்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆரம்பத்துல வச்சிருந்தா, எனக்கு புரியல என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. யுஎஸ் கனடா மேட்ச் வச்சு இங்க T20 வேர்ல்டு கப்னு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரிய போகுது தெரியல. இப்படி ஒன்று பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செமிஃபைனல்ஸ் 26 ஜூனு கயானால, 27 ஜூனு டினிடாட்ல, அண்ட் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் 29 ஜூன் பார்படாஸ்ல நடக்க போகுது.
செமிஃபைனல்ஸ்க்கும் ஃபைனல்ஸ்க்கும் ரிசர்வ்டு இருக்குது. கிட்டத்தட்ட 55 மேட்சஸ்களும் வெஸ்ட் இண்டீஸ்ல பார்படாஸ், டிரினிடாட், கயானா, ஆன்டிகா, சென்ட் லூசியா, சென்ட் வின்சென்ட் இங்க நடக்க போகுது. சென்ட் வின்சென்ட் பொறுத்த வரைக்கும் கிரனடைஸ் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. யூஎஸ்ல நியூயார்க், லாடர்ஹில், புளோரிடா, டெக்சாஸ், டலாஸ். ஸோ கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 அப்படின்னா, இந்த பக்கம் யூஎஸ்ஏல வந்து மொத்தம் 3 வென்யூல நடக்கும்போது மொத்தம் 9 வென்யூ வந்து 10 வென்யூ 9 வென்யூ வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. இது வென்யூஸ் அண்ட் செமிஃபைனல், ஃபைனல் அண்ட் லீக் மேட்சஸோட ஒரு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கவே இந்தியா விளையாடுற எல்லா மேட்சஸும், லீக் மேட்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு கிடைக்கல, எல்லாமே யூஎஸ்ஏக்கு போயிருக்குது. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா யூஎஸ்ஏல வந்து இந்தியா மேட்சஸ் வைக்கும்போது, சில பாகிஸ்தான் மேட்சஸ் வைக்கும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடத்தும்போது யூஎஸ்ஏல கிரிக்கெட் ஸ்ப்ரெட் ஆகும் தான். இது நல்லது தானே, இது கிரிக்கெட்டுக்கு நல்லது தானே. அங்க கிரிக்கெட் ஸ்ப்ரெட் ஆகும்போது அங்க நிறைய ஃபேன்ஸ் போகும்போது, ஹே வாட் இஸ் திஸ் கேம், கிரிக்கெட் வாவ் அப்படி சொல்லிட்டு, ஸோ இவ்வளவு க்ரௌட் இருக்காங்களா அப்படிங்கும்பொழுது, ஸோ ஐ திங்க் நிறைய பேர் கூட்டத்துக்கு உள்ள இழுக்கலாம். ஓகேங்களா, கிரிக்கெட் ரசிகர்கள் அல்லாதவர்களும் இழுக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு பிளானா நான் பாக்குறேன். அண்ட் சூப்பர் 8 போட்டிகள் எதுவுமே யூஎஸ்ல நடக்கிற லீக் மேட்சஸ் எல்லாமே யூஎஸ்லயும் நடக்குது, வெஸ்ட் இண்டீஸ்லயும் நடக்குது. பட் சூப்பர் 8 போட்டிகள் எதுவுமே யூஎஸ்ல நடக்கல, எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்க போகுது. அண்ட் செமிஃபைனல், ஃபைனல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் தான். பட் ஒரு செமிஃபைனல், அதான் ஒரு நாக் அவுட்ஸ் இல்ல சூப்பர் 8ல ஒரு போட்டிகளை வந்து இங்க யூஎஸ்ல நடத்திருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான போட்டி அப்படி நடத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா லீக்லேயே நிறைய மேட்சஸ் வந்து அங்க வந்துருது அப்படிங்கறதுனால ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஒரு முடிவா தான் நான் பாக்குறேன். இப்போ இந்த எந்தெந்த குரூப்ல இருந்து யாரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் 8க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க முடியுது. குரூப் ஏலே பார்த்துடலாம். குரூப் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான் டெஃபினட்டா. பட் அயர்லாந்து ஒருவேளை யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அங்கே டெஃபினட்டா அடிபடுவாங்க. இப்போ இந்தியாவோட மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 5 நியூயார்க்ல அயர்லாண்டுக்கு எதிராக ஆடுறாங்க. ஜூன் 9 நியூயார்க்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடுறாங்க. ஜூன் 12 நியூயார்க்ல யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா ஆடுறாங்க. ஜூன் 15 கனடாக்கு எதிராக லாடர்ஹில், புளோரிடால ஆடுறாங்க. இதுல வந்து நியூயார்க்ல யூஎஸ்ஏக்கு எதிராக எல்லாரும் போயிருவீங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக நியூயார்க்ல ஜூன் 9 எல்லாரும் போயிருவீங்க. என்ன கிரிக்கான தான் நீங்க போலியா, துட்டு லேது, காசு இல்லை, அதனால நான் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது இந்தியாவோட ஷெடியூல். இப்போ குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான் நம்ம எல்லாரும் முடிவு பண்ணிக்கலாம். குரூப் பில இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, நமீபியா அண்ட் ஸ்காட்லாந்து, ஓமன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு இல்ல, இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம ஏதாவது கிரிக்கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு யோசிச்சாலும் எனக்கு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போவாங்க. அண்ட் குரூப் சியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பிஎன்ஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. அப்புறம் குரூப் டில சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, நேபாள். இந்த குரூப் சியும் குரூப் டி தான். எனக்கு குரூப் ஏ, குரூப் பி கூட ஓகேங்க, அதெல்லாமே எதுவும் பண்ணிட முடியாது. ஆனா குரூப் சியும் குரூப் டியும் குரூப் ஆஃப் டெத். ஏன்னா குரூப் சில நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் 3க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குரூப் டில சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் வாய்ப்பு இருக்கு. இதுல நெதர்லாண்ட்ஸ் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ குரூப் சி, குரூப் டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல குரூப் ஆஃப் டெத். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மேல அந்த 2ல இருந்து போயிடுவாங்க. இப்போ குரூப் சி, குரூப் டில இருந்து நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் T20 ஸ்டார்ஸ். இந்த 3த்துல 2 ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இங்க இருந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட். பட் நியூசிலாந்து அப்படின்னாலே வேர்ல்டு கப் ICC ஈவென்ட்ல வேற மாதிரி ஆடுவாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எனக்கு ஹார்ட் சொல்லுது, பிரெயினும் அதான் சொல்லுது. குரூப் டில வந்து சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா என்ன வேணாலும் நடக்கலாம். இதான் குரூப் ஆஃப் டெத் பொறுத்த வரைக்கும். இது ஒரு பக்கம். ஓகேங்களா, ஸோ இதுதான் 4 குரூப்ல இருந்து யார் போவாங்கிறத நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகேங்களா, இல்லங்க இந்த 4 குரூப்ல இருந்து சூப்பர் 8க்கு இவங்க போவாங்க, சூப்பர் 8ல இருந்து சூப்பர் 4க்கு இவங்க போவாங்க, சூப்பர் 8ல இருந்து செமிஃபைனலுக்கு இவங்க போவாங்க, ஃபைனல் இவங்க தான் இருப்பாங்க. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இந்தியா மேட்சஸ் இப்போ டைமிங்குள்ள வந்துடுறேன். டைமிங் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா டைமிங் மேட்சஸ் பத்தின விவரங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த புதுவித அனுபவம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ல. என்ன அந்த புதுவித அனுபவம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டபுள் ஹெட்டர்ஸ் பார்த்து வந்திருப்போம். ஒரே நாள்ல 3 மேட்சஸ் பார்த்துருக்கோமா. ஃபுட்பால்ல இருந்து ஒரே நேரத்துல அங்கங்க பல மேட்சஸ் நடக்கும். பட் இங்க ஒரே நேரத்துலனாலும் ஒரே நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 மேட்ச் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா விண்டோ கம்மியா தான் இருக்குது. இங்க தாண்டி T20 வேர்ல்டு கப்பு 20 ஓவர் மேட்ச். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசாலாம் செலவிட வேணாம் அப்படிங்கிறதுனால வந்து ஒரே நாள்ல 3 மேட்ச் நடத்த போறாங்க. 3 மேட்ச் ஐபிஎல் டபுள் ஹெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, வேற பிபிஎல் டபுள் ஹெட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ 3 மேட்ச் ஒரே நாள் நடத்த போறாங்க. சாட்டர்டே சண்டேல 3 மேட்ச் வரும், மண்டேல 1 மேட்ச், சில நாள் மேட்சே இல்லை.
இப்போ ஒரு மேட்ச் தான் ஒரு நாள் அப்படிங்கும்பொழுது வந்து அது ஃபைனல் நாக் அவுட்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ 2 நாள் மட்டும் தான் ஒரு மேட்ச், அது மண்டேல மட்டும் வருது. மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்ச் கொண்ட நாளும் டபுள் ஹெட்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா 55 மேட்சஸ் 20 டீமை இந்த 29 நாட்களும் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஸோ இதன் காரணமா டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா விளையாடுற மேட்சஸ் எல்லாமே யூஎஸ்ல நடக்கும்போது டைமிங் சொல்லிட்டாங்க 8:30 மணிக்கு இந்திய நேரப்படி நைட்டு 8:30 மணிக்கு இந்திய போட்டிகள் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா மத்த T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அங்க காலையில 10 மணி அப்படின்னா இங்க நைட்டு 8 மணி, ஓகேங்களா. அங்க 1 மணி மதியம் 1 மணினா இங்க நம்மளுக்கு நைட்டு 10 மணி, அங்க 5 மணி அப்படின்னா இங்க நம்மளுக்கு நைட்டு அது அடுத்த நாள் வந்துடும், அடுத்த நாள் காலையில 2:30 மணி, அங்க வந்து 7 மணி, அதாவது இரவு 7 மணி அப்படின்னா நம்மளுக்கு இங்க அடுத்த நாள் 4:30 மணி. இப்ப சிபிஎல் நடக்கும் போதும் அங்க நடக்கிற T20 மேட்சஸ் நடக்கும் பொழுதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஎல் T20 நான் அதை வச்சே சொல்றேன். இல்ல 2010 T20 வேர்ல்டு கப் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன டைமிங் நடந்ததுன்னா இந்தியா மேட்சஸ் எல்லாமே 8 மணில நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சில பாகிஸ்தான் மேட்ச்ல நம்மளுக்கு நைட்டு 11 மணிக்கு நடந்தது. மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் நடத்தினாங்க, அது எல்லாமே 11 மணிக்கு நடந்தது. இப்ப சிபிஎல் எடுத்துட்டீங்கன்னா அங்க நைட் மேட்சஸ் தான் நடக்கும் பொழுது நம்மளுக்கு இங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் 4:30க்கு நடந்தது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எம்எல்சி நடந்துச்சுல யூஎஸ்ஏல, அது எல்லாமே நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் தான் இங்க நடந்துச்சு. இப்போ அங்க 8 மணி அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 மணி 5:30 மணி வருமா. சோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு விடிய அதாவது நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் எப்படி ஒரு 8 மணிக்கு முடிகிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ மேட்சஸ் எல்லாமே டேல மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 3 மேட்ச் கன்சிஸ்டண்டா நடத்தினாங்க அப்படின்னா த்ரூ அவுட்டா நம்மளுக்கு வந்து அப்படியே 8 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 8 மணிக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்றேன். அண்ட் இந்தியா மேட்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் 8:30 மணிக்கு தான் வரும். அண்ட் சூப்பர் 8க்கு போகும்பொழுது அது நம்ம கையில எதுவுமே கிடையாது. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராட்காஸ்டர்ஸோட நிலைமை ஆமா இதுதான் ஃபுட்பால்ல இப்படிதான் இருக்கும். ஃபுட்பால் ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இந்த யூரோப் பிரீமியர் லீக் நடக்கும் பொழுது அது பிரீமியர் லீக்ல நடக்கும் பொழுது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் மிட் நைட்ல தான் மாதிரி பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பேட்மேன் சூட்டை போட்டுக்கிட்டு ரெடியா இந்த T20 வேர்ல்டு கப் காத்திருக்க. நான் ஆல்ரெடி பேட்மேன் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மிட் நைட்ல. எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனைலாம் இருக்கு, உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள், தலைக்குள்ள பல பிரச்சனைகள், கண்ணுக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் வரும். பட் அதெல்லாம் தாண்டி தான் பிராட்காஸ்டர் ஒரு லைஃப், என்னோட ஒரு லைஃப். ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுங்களா? டைமிங் பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்டு கப்ல ஸோ மேக்ஸிமம் ஒரு நாள்ல 3 மேட்ச் நடத்துறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3 மேட்ச் ஒரே நாள்ல அப்படின்னா எப்படியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க 8:30 மணிக்கு ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும். திரும்ப அடுத்து ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1:30 மணிக்கு ஒன்று நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 5:30க்கு ஒரு மேட்ச் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே நாள்ல ஒரே இடத்துல மேட்ச் தனித்தனியா நடக்கும் அப்படிங்கறதுனால டக்குன்னு நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 55 மேட்சஸும் 29 நாட்கள் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஸோ ஐசிசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா இல்ல T20 வேர்ல்டு கப் அப்படின்னாலே இல்ல ஐசிசி பண்ணாலே ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் தான். பட் ஒருவேளை இங்கிலாந்து நடந்துச்சுன்னா டேல நடக்கும்போது 2 மேட்சா நடத்துவாங்க. டே நைட் மேட்சா ஒன்று, நைட் மேட்சா டே நைட் மேட்சா ஒன்று, ஒரு டே மேட்சா ஒன்று நடத்துவாங்க. ஆனா ஐசிசி பண்ணாலே ஒரு மேட்ச் தான் பார்த்து பழகிருக்கும். டபுள் ஹெட்டர்ஸ் போன தடவை ஆஸ்திரேலியாவில் நடக்கும்போது நடந்துச்சு, மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச் டபுள் ஹெட்டர்ஸா நடந்துச்சு. ஆனா இந்த தடவை யுஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இப்போ 8:30 மணி மேட்ச்னா நம்ம நிறைய பேர் பார்த்துலாம். பட் 11 மணி மேட்ச், ஏர்லி மார்னிங் 4:30 மேட்ச்லாம் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, டெஃபினட்டா மிஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் எப்படியும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டைமிங்கும் அண்ட் கிட்டத்தட்ட இந்தியா டைமிங் அதெல்லாம் பார்த்து 8:30 மணி நடத்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து எனக்கு என்னன்னா இப்போ ஆஸ்திரேலியா இருக்காங்க, நியூசிலாண்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அடிவிடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து நடந்ததுன்னா அங்க மிட் நைட்ல நடந்த மாதிரி இருக்கும். பார்ப்போம். அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா இந்த T20 வேர்ல்டு கப் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான், ஓகேங்களா. அடுத்து கீ மேட்சஸ்குள்ள போவோம். இப்போ கீ மேட்சஸ்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் நியூயார்க்ல நடக்க போகுது ஜூன் 9, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல ஜூன் 8ஆம் தேதி இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்படோஸ் நடக்க போட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அங்க குரூப் பில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3 ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நியூயார்க் மேட்ச். ஏன்னா விக்கெட் ஸ்லோயிஷா ஸோ இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இது ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ஜூன் 4 இங்கிலாந்து வர்சஸ் ஸ்காட்லாந்து பார்படாஸ், ஒன்னு ஹை ஸ்கோர் கேமா இருக்கும் இல்ல ஹார்ட் பிரேக்கா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமீபியா ஸ்காட்லாந்து அதே பார்படாஸ்ல ஜூன் 6ஆம் தேதி. அந்த மேட்ச்ல வந்து
பார்ப்போம். ஒரு மாதிரி நமீபியா, ஸ்காட்லாந்து யாரா வீழ்த்துறாங்கன்னா அது நல்லாவும் இருக்கும். அடுத்து ஜூன் 7 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து கயானா நடக்கிற மேட்ச். விக்கெட் ரோஹிஷா இருக்கும்போது நியூசிலாண்டை கண்டிப்பாக இவங்க தட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே ஜூன் 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ். ஸோ சப்கானியனோட ஒரு டீம் டலாஸில், அதாவது டெக்சாஸில் நடக்க போகுது. ஸோ பார்த்துப்போம், இதுவும் நல்ல போட்டி தான். அதுக்கப்புறம் ஜூன் 8ஆம் தேதி நெதர்லாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா நியூயார்க்ல. போன தடவை சவுத் ஆப்பிரிக்கா செம்ம டீமா வந்தாங்க. இப்போ T20 வேர்ல்டு கப்ல வெளியேற்றினது வந்து நெதர்லாண்ட்ஸ் தான், ஆரஞ்சு சட்டக்காரங்க தான். ஸோ இப்போ இந்த கிளாஷ் நல்லா இருக்கும். அடுத்து ஜூன் 10ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் நியூயார்க்ல. சாரி, ஓகேங்க, இதுவும் நல்ல மேட்ச் தான். அடுத்தது ஜூன் 11ஆம் தேதி ஆஸ்திரேலியா வர்சஸ் நமீபியா ஆண்டிகால. ஹை ஸ்கோர் மேட்சா இல்லை ஏதாவது ஹார்ட் பிரேக்கா பார்ப்போம். அடுத்தது ஜூன் 12ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து டெனிடார் அண்ட் டபாகோ. ஒரு மாதிரி ஒரு ஐசிசி ஈவெண்ட்னா சூப்பரா ஆடுற ஒருத்தவங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆட போறாங்க. அதனால இந்த மேட்ச் எனக்கு பர்டிகுலரா யூனிக்கா எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற மேட்ச். ஜூன் 13ஆம் தேதி பங்களாதேஷ் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச். அடுத்து ஜூன் 13 ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பிஎன்ஜி மேட்ச் டினிடாட்ல. இந்த மேட்ச்ல ஒரு பிஎன்ஜி ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். இதுதான் நாங்க வந்தோம் T20 வேர்ல்டு கப்புக்கு அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜூன் 14ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நேபாள் மேட்ச். அது சென்ட் வின்ஸ்ல நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஜூன் 15 நமீபியா வர்சஸ் இங்கிலாந்து ஆண்டிகால. எனக்கு நமீபியால சில பேரோட பவுலிங் அட்டாக் நல்லா இருக்கும். ஸோ அதனால இங்கிலாந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஜூன் 16 வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் நெதர்லாந்து சென்ட் லூசியால. இதுவும் நெதர்லாண்ட்ஸ் போன தடவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பண்ண மாதிரி இந்த தடவை பண்ணுவாங்களா? அடுத்தது ஜூன் 17 வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் சென்ட் லூசியால. ஹோம் டீம் ஆப்கானிஸ்தான் ரோஹிஷா இருக்கும் பொழுது நபி, நூர் அகமது, ரஷித் கான், முஜிபுர் ரஹ்மானா இருக்கும்போது கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு தானே தருமாறுவாங்க. அடுத்து ஜூன் 16 பாகிஸ்தான் வர்சஸ் அயர்லாந்து மேட்ச். இதே சாயில் அயர்லாந்து பாகிஸ்தானை ஜெயிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 17-16 மேட்ச் சொல்லியிருப்பேன். இதுல எல்லாமே முக்கியமான மேட்ச். எந்த மேட்சும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா தூக்கத்தை நீங்க விடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மேட்சும் 8:30 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லா மேட்சும் 8:30 மணிக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திரும்ப 5:30க்கு ஒன்று இந்திய நேரப்படி மிட் நைட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷெடியூல் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா? தென் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, டைமிங் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. குரூப் யார் எந்தெந்த குரூப்ல இருக்காங்கன்னு பேசிட்டேன், எப்படி உள்ள வந்தாங்கிறத பத்தி பேசிட்டேன், டைமிங் பத்தி பேசிட்டேன், இந்தியாவோட மேட்சஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறம் எந்தெந்த கீ மேட்சஸ் அப்படிங்கிறத பத்தி நான் பேசிட்டேன். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் இந்த T20 வேர்ல்டு கப் ஷெடியூல் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா தான் இது கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்க எடுத்து போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, டைமிங் விஷயத்துல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கீ மேட்சஸ் விஷயத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்க தாராளமா எடுத்து நீங்க பார்க்கலாம் அண்ட் பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கோட ஃபேவரட் வீடியோவை நான் பார்க்குறேன். டைமிங் விஷயம் நான் கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 மேட்சும் எப்படி பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக ஆமாம், ப்ராட்காஸ்டர்ஸ் இந்தியா சந்தை அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்போ குளோபலைஸ்டு ஆகுறது அப்படின்னு ஐசிசி யோசிப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி இப்போ யூஎஸ்ஏக்கு வந்திருக்கு, அடுத்தடுத்து இப்போ நமீபியாவுக்கு போகுது, ஸ்காட்லாண்டுக்கு போகுது ஐசிசி ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமீபியா, ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வேலாம் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அடுத்த காலகட்டத்தில். அப்படிங்கும்போது இது நல்ல ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் உங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு டைமிங் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் கிரிக்கெட் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து பேட்டிங் பவுலிங்கிறத தாண்டி எனக்கு இந்த விஷயம், ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த டைமிங் விஷயம், ஓகேங்களா, அது ஒரு மாதிரி கிரிக்கெட் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் யூஎஸ்ஏல மேட்ச் நடக்க போது, அது T20 மேட்ச் நடக்க போது, குளோபல் ஈவெண்ட் அங்கே போகுது. அப்படிங்கும்பொழுது எனக்கு இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் யூஎஸ்ஏ உள்ள கிரிக்கெட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிறதுமே வந்து, ஸோ இதுவும் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம், ஓகேங்களா? தென் வீடியோ நிறைவடையுது. T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியா சைட்ல இருந்து ரோஹித் அண்ட் விராட் கோலி ஆடுவாங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்குது. கன்ஃபார்மா தெரியல, ஓகேங்களா? பட் அண்ட் எக்ஸைட்மெண்டோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை ப்ளீஸ் கொடுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கடைசியா ஓடுறதுக்கு முன்னாடி யார் சாம்பியன் ஆவாங்க இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கலைங்க. போகிற போக்கில் போவோம். நீங்கள் சொல்லுங்கள், யார் சாம்பியன் ஆவா, யார் நல்ல டீமாக இருப்பா? ஆஸ்திரேலியா, இங்கிலாண்டா? தெரியல, நீங்கள் சொல்லுங்கள்.